ஹாய், நான் டாக்டர் ரகுநாத் மனோகரன், சீனியர் ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட், சஷ்டி குரூப்போடைய ஃபவுண்டர். சஷ்டி குரூப்பில் பார்த்தீங்கன்னா சஷ்டி குளோபல் கேர் லிமிடெட் இருக்குது, மொரிஷியஸில் வச்சுருக்கோம், இன்டர்நேஷனல் ரீஹாப் சென்டர் மால்தீவ்ஸில் இருக்குது, ப்ளஸ் இந்தியாவில் சென்னையில் ரன் பண்ணிகிட்ருக்கோம். சஷ்டி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் இன்ஸ்டியூட் வந்து ஓவரால் இந்தியாவில் நம்ம ஒர்க் ஷாப்ஸ் எடுத்துகிட்ருக்கோம் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கும், ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி பீப்புள் அண்ட் கோச்சஸ்க்கு. ப்ளஸ் சஷ்டி ஸ்போர்ட்ஸ் அகாடமி சென்னையில் ஃபுட்பால் அண்ட் கிரிக்கெட் நடந்துகிட்ருக்கு. சஷ்டி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் மெடிக்கல் பர்பஸ் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய சேரிட்டி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே சென்னையில் நடந்துகிட்ருக்கு. சார், ஃபிசியோதெரபினா என்ன, அதோட மெயின் ரோல் என்ன சார்? ஃபிசியோதெரப்பினாலே மக்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது. இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் ஃபிசியோதெரப்பி நல்லா டெவலப் ஆகி வந்துட்டுருக்கு. மக்கள் நேரடியாகவே ஃபிசியோதெரப்பி கிளினிக் அப்ரோச் பண்ணிகிட்ருக்காங்க. முன்னாடி வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவாங்க, இப்போ டேரெக்டாக வந்துட்டுருக்காங்க. நிறைய அவேர்னஸ் இருக்குது. இதில் குழப்பங்கள் என்னென்னா, ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து நம்ம வலியை மட்டும் குறைக்கல, இந்த வலியோட காரணத்தை கண்டுபிடிச்சி வலியை குறைக்கிறோம். இது வந்து ஃபுல்லாக உங்களுடைய ஜாயின்ட்ஸ் அண்ட் மசில்ஸில் நடக்கிறது. மிஷின்ஸ் மட்டுமே வச்சு பெயினை குறைக்கணுன்றது கிடையாது. இப்போ அட்வான்ஸ் லெவலில் நம்ம நிறைய வந்து ஹேண்ட்ஸ் ஆன் டெக்னிக்ஸ் பண்ணுறோம். உங்களுடைய மஸ்குலர் ஸ்கெலட்டல் ஆஸ்பெக்டில் உங்களுடைய பாடி அலைன்மெண்ட் வச்சு ஜாயின்ட்ஸ் வச்சு நம்ம பெயினை கம்மி பண்ணுறோம். அதுதான் இப்போ அட்வான்ஸ்டு ஃபிசியோ ரீஹாபிலிட்டேஷன் போயிட்டுருக்கு. சார், பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபிசியோதெரபி எப்படி சார் ஹெல்ப் பண்ணும்? பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபிசியோதெரப்பி வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்குது. மக்கள் வந்து இப்போ எல்லாருமே வந்து மாறி வந்துட்டுருக்காங்க. இந்த ஆயுஷ் ப்ரோட்டோக்கால் வந்த மாதிரி இப்போ எல்லாம் மாறி மருந்தில்லா மருத்துவம் தேடி நாடிட்டுருக்காங்க. அதனால தான் எல்லோரும் ஃபிசியோதெரபிஸ்ட்டை நோக்கி வராங்க. ஃபிசியோதெரப்பியில் வந்து மருந்து கிடையாது, சர்ஜரி இல்லாமல் ரெக்கவரி பண்ண முடியும். இதில் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்கிற மாதிரி தான் ஃபிசியோதெரப்பியில் வந்து பெயின் 100% கம்மி பண்ணலாம். உங்களுடைய பாடி அலைன்மெண்ட்டை வச்சு, உங்களோட மசில் ஆஸ்பெக்ட் வச்சு உங்களை ரெண்டுத்தையுமே நாங்கள் செக் பண்ணி இதை ட்ரீட் பண்ணி உங்களோட வலியை குறைக்க முடியும். இது எல்லாமே நாங்கள் இப்போ அட்வான்ஸாக ஹேண்ட்ஸ் ஆன் டெக்னிக்கில் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்தோட சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே வலியை குறைக்க முடியும். சார், நியூரோ ஃபிசியோதெரபினா என்ன, யாருக்கெல்லாம் அது தேவைப்படும்? நியூரோ ஃபிசியோதெரப்பின்றது ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட். இதில் வந்து குழந்தைங்களுக்கு இருக்குது, அடல்ட்டுக்கு இருக்குது. இப்போ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செர்பிரல் பாலிசி, மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைங்களுக்கு இருக்குது. ரெண்டாவது வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபின்னு சொல்லுவாங்க, அதுக்கும் நம்ம இந்த நியூரோ ஃபிசியோதெரப்பியில் வந்துடும். மைல்ட் ஸ்டோன் டெவலப்மெண்ட்டு குழந்தைங்களுக்கு, டெவலப்மெண்ட் இல்லாத குழந்தைங்களுக்குமே இது வந்துடும். அடல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசேபிலிட்டி பீப்புளில் வந்து அடல்ட்டில் வருவாங்க. டிசேபிலிட்டிக்காக ஃபிசியோதெரப்பி பண்ணலாம், அது நியூரோ ஃபிசியோதெரப்பியில் வரும். ப்ளஸ் வந்து ஆம்புடேஷன் பண்ணுறவங்களுக்கும் பண்ண முடியும். மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டில் பார்க்கின்சன் டிசீஸ், ஏஜ்டானவங்களுக்கு, ஸ்ட்ரோக் அண்ட் மிட் ஏஜில் இப்போ வந்து நிறைய பேருக்கு ஸ்ட்ரோக் வருது, எமிப்ளிஜியான்றது கை கால் பக்கவாதங்கள் வருது. ஸோ இதுக்குமே இப்போ வந்து நிறைய ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் இல்லை. இது ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் ப்ராப்ளம் இல்லை. ஸ்ட்ரோக் வந்து பயந்துடுறாங்க எல்லாருமே. இப்போ ஹார்ட் அட்டாக் வந்தால் ஒரு ஸ்டண்ட் வச்சு எப்படி டெய்லி வேலைக்கு போகிறாங்களோ, ஸ்ட்ரோக் வந்து எவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போகிறாங்களோ, அதேமாதிரி எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அந்த ஸ்ட்ரோக் ரெக்கவரி ஆகி நீங்கள் ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வந்தோடனே ஃபிசியோதெரபிஸ்ட்டை மீட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ரெக்கவரி கொண்டு வர முடியும். இதுக்குன்னு தனித்தனி ஸ்பெஷலிஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க நியூரோக்கு. அவங்கள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரோக் ஃபிசியோதெரப்பின் டிபார்ட்மெண்ட்டு நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ நியூரோ ஃபிசியோதெரப்பின்றது இதுமாதிரி வேரியஸான நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்குது. சார், நியூரோ ஸ்ட்ரோக் வரதுக்கு முன்னாடி வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்ட்ரோக்கை எப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்ட்ரோக் எதனால் வருதுன்னா உங்களுடைய மேஜர் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அது ஹைப்பர் டென்ஷன். உங்களுடைய ஹைப்பர் டென்ஷனை நீங்கள் ப்ராப்பராக வச்சுக்கலன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய டென்ஷன் ஆகக்கூடாது. லைக் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப், உங்களோட மூளைகள் போகிற நரம்புகள் பாதிக்கப்பட்டாலும் ஸ்ட்ரோக் வரலாம். ஸோ இது தவிர்க்கணும்னா நீங்கள் வந்து முதல் வந்து உங்களை உணவு பழக்கத்தை கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ இருக்க காலகட்டத்தில் யாருமே வந்து ஆன் டைம் சாப்பிட்றது இல்லை. நம்ம வந்து உணவு பழக்கத்துக்கு ஒரு ஆன் டைம் சாப்பாடுன்றது டைம் ஷெட்யூல் மேனேஜ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலை, மதியம், இரவுன்றது எல்லோரும் 8 மணிக்கு மேலே ஆகிட்டாங்க. இரவுன்றது 8 மணிக்கு முன்னாடி தான் நம்ம சாப்பிடணும். ஸோ ஃபுட் ஹேபிட்ன்றது ஒரு பெரிய ப்ரிவென்ஷன் ஸ்ட்ரோக் இருக்குது. ரெண்டாவது வந்து டென்ஷன் ஆகாமல் நல்ல தூக்கம் கண்டிப்பாக தேவை. தூக்கமும் இப்போ நிறைய பேருக்கு போயிடுச்சு. நைட் லைஃப் ஸ்டைல் வந்ததுனால 12 மணி 2 மணி தூங்கிட்டு காலையில் எழுந்திரிக்கிறது கிடையாது. ஏர்லி ஸ்லீப் தூங்குறதும் ஸ்ட்ரோக்கை ப்ரிவென்ட் பண்ணோம் கம்பல்சரி. ரெண்டாவது ஆரோக்கியமான உடற்பயிற்சி வந்து நீங்கள் எல்லோரும் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிற காலகட்டத்தை வந்ததுனால இப்போ எல்லோரும் கார், பைக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உடற்பயிற்சியுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரிவென்ஷனுக்காக ஸ்ட்ரோக் ஹெல்ப் பண்ணும். இது வந்து நான் எக்ஸசைஸே பண்ண முடியாதுன்றவங்களுக்கு நீங்கள் உங்களோட டெய்லி லைஃப்பில் உங்களோட சைக்கிள் மாற்றிக்கலாம், இல்லை வாக்கிங் நடந்து போய் வேலைக்கு போகலாம், அதுமாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிவென்ஷன் கிடைக்கும் ஸ்ட்ரோக் வராமல் தவிர்த்துக்கு. இப்போ ஐடியில் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்து ஜாப்ஸ் இருக்குது. ஸோ இது நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் வருமா, இல்லை அதனால் நமக்கு வந்து ஃபிசியோ ரிலேட்டடாக என்னென்னலாம் பாதிப்பு வருது? ஸ்ட்ரெஸ் இருக்குது ஒரு காரணம். இப்போ ஐடி செக்டார் பீப்புள் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்து பார்த்தாலே நல்லா சொல்லலாம். இப்போ வெளிப்படையான இப்போ ப்ராக்டிக்கல் லைஃப் ஸ்டைலில் இப்போ நம்ம ஏற்றுக்கிற மனப்பான்மை இல்லை, யாரும் இல்லை.
ஏன்னா முக்கால்வாசி பேர் நைட் லைஃப் ஸ்டைல் போயிட்டாங்க ஒர்க்கு. கண்டிப்பாக வந்து நம்மளுடைய கல்ச்சருக்கு நைட் ஒர்க் ஸ்டைல் வந்து பாதிக்கப்படும், உடல் பாதிக்கப்படும். ஸ்ட்ரோக் மட்டும் இல்லை, நிறைய உடல் பாதிப்புகள், சுகர், டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், மண்ணீரல், கல்லீரல், இது மாதிரி எல்லா பாதிப்புகளுமே நைட் ஷிஃப்ட்டில் வரும். ஏன்னா நம்ம நைட்டு தூங்கும் போது தான் நம்மளுடைய உறுப்புகள் வந்து ரெஸ்ட் எடுக்கும். இந்த ரெஸ்ட் டைம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இந்த சைனீஸ் படத்தில் பார்த்துருக்கலாம், அக்குபஞ்சரில் பார்த்துருக்கலாம். அந்த ஆர்கன் ரெக்கவரி டைம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு தான் பெரியவங்க வந்து எப்போ சொல்லுவாங்க, ஓல்டு பீப்புள் ஏஜில் வந்து ட்ரெடிஷ்னல் சொல்கிறது நைட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு, நைட்டில் சாப்பிடாம தவிர்க்கிறது. பட் இப்போ நம்ம கல்ச்சரில் நைட் லைஃப் ஸ்டைல் தடுக்க முடியல. அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றத ஒரு ப்ரிவென்ஷனாக நம்ம பண்ணிக்கலாம். நைட் ஒர்க் பண்ணுறவங்க உங்கள் ஃபுட் ஹேபிட்டை கொஞ்சம் மாற்றிக்கலாம், ஜங்க் ஃபுட்ஸ் கம்மி பண்ணிக்கலாம், ஆயில் ஃபுட்ஸ் கம்மி பண்ணிக்கலாம். நைட்டு கரெக்டாக ஒர்க் பண்ணுறதுனால ப்ராப்பர் வாட்டர் இன்டேக்கு, எக்ஸசைஸ் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, நான் ஜிம் போகிறவங்கலாம் பார்க்குறேன், நைட் டியூட்டி பண்ணவங்கலாம் உங்களோட உடம்பு வந்து வளர்த்திக்கக்கூடாது. நைட் டியூட்டி பார்த்துட்டு அப்படியே வந்து ஜிம் பண்ணுறாங்க, அப்படி பண்ணக்கூடாது. உங்கள் பாடிக்கு ரெக்கவரி தேவை. ரெக்கவரி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். உங்கள் பாடி சொல்ல தான் ஃபஸ்ட்டு கேட்கணும், மைண்ட் அண்ட் பாடி சொல்ல நம்ம கேட்கணும். நைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்க கம்பல்சரி நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறம் ரெக்கவரி எக்ஸசைஸ் பண்ணி போகலாம். ஸோ இது வந்து ஒரு ப்ரிவென்ஷனாக, ஒரு தவிர்ப்பாக இருக்குமே தவிர இது சொல்யூஷனாக இருக்காது. நைட் ஷிஃப்ட்டுக்கு தவிர்த்துக்கலாம். உங்களுடைய இன்னும் என்னென்ன தவிர்க்குமோ தவிர்த்து பண்ணிக்கலாம். ஸோ 2 விஷயம் நைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்க வந்து உங்களோட டயட்டும் உங்களோட எக்ஸசைஸும் கண்டிப்பாக பிளான் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் ரோல் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐடி செக்டர் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜிம்மே போதாதுன்னா இல்லை. ஃபிசியோதெரபிஸ்ட் ஆர் ஸ்பெஷலிஸ்ட் ஃபார் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். அவங்க தான் வந்து கரெக்டான பர்சன் உங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுக்கு. உங்கள் உடம்பை கரெக்டாக எப்படி ஸ்கேன் பண்ணுறீங்களோ அதுமாரி ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு தெரியும் உங்களோட உடம்பு அலைன்மெண்ட் எல்லாமே. அதை வச்சு எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் யாருக்கு எந்த அளவு எக்ஸசைஸ் கொடுக்கணுன்றது இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி உங்களோட நியர்பை நல்ல ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்து, ஸ்பெஷலிஸ்ட்டாக பார்த்து இதை பேஸ் பண்ணி இந்த ஷெடியூல் வச்சு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம். டயட்டிஷியன் பார்த்து டயட் பிளான் பண்ணிங்கன்னா உங்களோட இந்த ஒர்க்குக்கு உங்களுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். கழுத்து வலி, முதுவலி தடுத்துக்கலாம். ரொம்ப நேரமாக சிட்டிங்ஸ்லேயே இருக்கவங்களுக்கு இந்த பேக் பெயின்லாம் வருது. அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணணும். ஏன்னா இப்போ இருக்க மோஸ்ட் ஆஃப் ஒர்க்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சிட்டிங்கில் இருக்க ஒர்க்கு தான் அதிகமாக இருக்குது. பழைய மாதிரி நம்ம வந்து இந்த வாக்கிங்கோட சம்திங் வெளியில் போயிட்டு வரது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது நம்ம எது பேசினாலுமே நம்ம ட்ரெடிஷ்னல் லைஃப் ஸ்டைல் தான் போய் பேசணும். ஏன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னோர்கள் எல்லாம் வந்து ஒரு ஜாயிண்ட்டையோ ஒரு மசிலையோ வேலை செஞ்சுருக்க மாட்டாங்க. மல்டிபிள் ஜாயிண்ட்ஸோ மல்டிபிள் வந்து மசில்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதாவது எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ரெஸ் வச்சுருக்காரோ இல்லை ஒரு அக்ரிகல்ச்சர் வந்து பண்ணியிருந்தாரோ எல்லா ஜாயிண்ட்டும் எல்லா மசிலும் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாண்டிங்னா ஸ்டாண்டிங், சிட்டிங்னா சிட்டிங் பண்ணுறோம். ஸோ ஒரு பர்டிகுலர் ஜாயிண்ட்டையும் பர்டிகுலர் மசிலும் நீங்கள் ஓவர்லோட் கொடுக்கும்போது கண்டிப்பாக இப்போது எக்ஸாம்பிள் நான் வந்து உங்கள் டிரைவராக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஐடி செக்டராக இருக்கலாம். உங்களுக்கு இந்த கழுத்தோ முதுவும் கண்டிப்பாக நாங்கள் நிறைய கேஸ் ஸ்டடி பார்க்குறோம். கேசஸ் நிறைய வராங்க, முதுகு கழுத்தம் வராங்க. இதை நீங்கள் தவிர்த்துக்கலாம், ப்ரிவென்ட் பண்ணலாம். ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் லாங் சிட்டிங் உட்கார்ற வேலையில் இருந்தீங்கன்னா என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஒரு கான்ஸ்டன்ட் டைம் டியூரேஷன் ஆஃப் 30 மினிட்ஸோ இல்லை 40 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் எழுந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வாக் போய்ட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்து உட்காரலாம். இது ஒன்று பண்ண முடியும். செகண்ட் திங் வந்து உங்களுடைய ஃப்ரீ டைம், லஞ்ச் டைமோ இல்லை ஃப்ரீ டைம் வரும்போது ஆக்டிவ் மூவ்மெண்ட் அண்ட் ஆக்டிவ் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். நீங்கள் காலையில் ஒரு 9 ஹவர்ஸ் டியூட்டி போகிற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த 9 ஹவர்ஸில் ஒரு 2 தடவையோ 3 தடவையோ உங்களோட ஜாயிண்ட்ஸை, நெக் மூவ்மெண்ட்டு, ஷோல்டர் மூவ்மெண்ட்டு, பேக், இப்பெல்லாம் வந்து ஆக்டிவாக கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதை தவிர்க்க முடியும். இது இல்லாமல் நீங்கள் உட்கார்ற சேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் ஆஃபீஸில் கொடுக்குற சேர் நீங்கள் மாடிஃபை பண்ண முடியும்னா பண்ணலாம். இல்லை சேரில் நீங்கள் பேக் சப்போர்ட் வச்சுட்டு அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். உங்களுடைய பேக்கை வந்து நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் சிட்டிங்கில். இந்த ஒரு மாடிஃபிகேஷன், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணி உங்களோட பேக் பெயினை நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். முக்கியமானது ஸ்ட்ரென்தனிங் ப்ரோக்ராம். ஜிம்முக்கு போய் தான் ஸ்ட்ரென்தனிங் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. போக முடியாதவங்க வீட்டில் வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் பண்ணலாம். இன்னொரு கேள்விக்குறி என்னென்னா, எல்லோரும் எனக்கு கேட்பாங்க, எக்ஸசைஸ் பண்ணணுன்னு ஆர்வம் வந்தவொன்னே என்ன பண்ணுவாங்க, ஜிம்முக்கு தான் போகணுன்னு நினைப்பாங்க. ஜிம்முக்கு போவாங்க 10 நாள், அப்புறம் போக மாட்டாங்க. ஐயோ நான் போகலையே, நான் டெய்லி போக முடியலன்னு நினைப்பாங்க. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் என்னோடய கிளைண்ட்ஸ்க்கு, பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே, நீங்கள் டெய்லி பண்ணணுன்ற அவசியமே இல்லை. பண்ணாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 3 நாள் ஆச்சு நீங்கள் பண்ணலாம். சரி ஜிம் போக முடியல, இப்போ ஏஏ ரீஹாபிலேஷன் வந்துருச்சு. இப்போ எங்களோட சஷ்டியில் வந்து நாங்கள் ஏஏ ரீஹாபிலேஷன் வச்சுருக்கோம். நீங்கள் வீட்டிலேயே ஷெடியூல் பண்ணி தரோம். உங்களோட எல்லார் வீட்டில் ஆண்ட்ராய்ட் டிவி இருக்குது, இப்போது ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது. உங்கள் வீட்டில் நீங்கள் டிவிலே நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்குறத ஏஏ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணோம். அதை பார்த்து நீங்கள் டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் பண்ணிங்கனாலே போதும். அடுத்த கேள்விக்குறி டைம் இல்லை, காலையில் தான் எக்ஸசைஸ் பண்ணணுமா, பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு, நீங்கள் எப்படி லஞ்சை ஸ்கிப் பண்ணிட்டு ஈவினிங் சாப்பிட்றீங்க, இப்போ சாப்பிடாமல் இருக்க முடியாதுல்ல, பசி வரும்ல, அது மாதிரி தான் இந்த பசியை கன்சிடர் பண்ணுற மாதிரி தான். பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு டைமுக்கு நீங்கள் வந்து இந்த எக்ஸசைஸை காலையிலையோ இல்லை ஈவினிங் மாலையிலோ நைட்டோ ஏதோ ஒரு டைமில் நீங்கள் இந்த பேசிக் ஸ்ட்ரென்தனிங் ப்ரோக்ராம் நீங்கள் வீட்டிலே ஒரு 15 நிமிஷம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம்.